Hi students, good afternoon. Ninth Mathematics, Chapter 3 Algebra, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class, we have completed the introduction of polynomial and types of polynomial and exercise 1.3.1. First 1 to 4th sum. So find the degree of the polynomial and find the standard form of the polynomials. So today we are going to discuss arithmetic of polynomials. பல்லுறுப்புக்கோவைகளினுடைய எண் கணிதம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஒரு பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவைனா என்ன, எப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா அது ஒரு பாலினாமியல்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரீசன்லாம் பார்த்தோம். எது எதெல்லாம் பாலினாமியல், ஒரு அல்ஜிப்ராய்க் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு பாலினாமியலாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஒரு பாலினாமியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியபிளுக்கும் கோஎஃபிஷியன்ட் என்ன, அதனுடைய படி என்ன, கோஎஃபிஷியன்ட் பல்லுறுப்புக்கோவையினுடைய கெழு என்ன, டிகிரி அதனுடைய படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பாலினாமியல் எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆரில் எழுதுறது. ஸோ இதெல்லாம் 3.1 ஃபஸ்ட்டு 4 சம்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி அரித்மேட்டிக் ஆஃப் பாலினாமியல்ஸ் பல்லுறுப்புக்கோவையினுடைய எண் கணிதம். எப்படி நம்பர் சிஸ்டத்தில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம், நம்பர் சிஸ்டத்தில் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்குன்னு தெரியும். ஏன்னா இன்னும் ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வி யூஸ் அரித்மெட்டிக் கால்குலேஷன் such as addition, subtraction, multiplication, division used in many situations. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலை ஒவ்வொரு நாளுமே பயன்படுத்தாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே பல வகையான சூழ்நிலைகளில் நம்ம அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். அது இன்றைக்கி தெரியல அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு எப்படி நமக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் நம்பர் சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, ஒரு பேசிக்கே நம்பர் சிஸ்டத்தில் அதுதான் நமக்கு. ஸோ அது இன்றைக்கி தெரியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம மேக்ஸ் நமக்கு வரல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அல்ஜிப்ராவில் இந்த அரித்மெட்டிக் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அல்ஜிப்ரா ஃபுல்லாகவே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி நம்பர் சிஸ்டத்தில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி அல்ஜிப்ராய்க்லேயும் பார்த்தீங்கன்னாக்க அதே சேம் 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அடிஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ். ஸோ இதுதான் அல்ஜிப்ராவில் நமக்கு பேசிக் கால்குலேஷன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த எந்த ஒரு டாபிக் நம்ம போனாலுமே ஒன்று 2 பாலினாமியலை ஆட் பண்ணுற மாதிரியோ, 2 பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுற மாதிரியோ, அல்லது 2 பாலினாமியலை டிவைட் பண்ணுற மாதிரியோ நம்ம கட்டாயமாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது தெரியல அப்படின்னாக்கா அல்ஜிப்ராவில் சம்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ 9th இந்த பேசிக் நல்லா கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அல்ஜிப்ராவில் அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. 9th தான் நமக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. 10th போய் எப்படி 2 பாலினாமியல்ஸ் ஆட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் 10th கிடையாது. ஸோ அதனால் 9th நம்ம இதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10th ரொம்ப ரொம்ப ஈஸி. பாலினாமியலை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாலினாமியல் நமக்கு 9th இருக்குதுன்னா 10th 200 பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. 10th டாப்பிக்கே பார்த்திங்கனாக்க நமக்கு ஒரு 15 எக்ஸசைஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே பாலினாமியல்ஸ் கட்டாயமாக இருக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே. ஸோ இங்கே 9th உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம 10th பாலினாமியல்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் எந்த அளவுக்கு நம்ம லோயர் கிளாஸில் நிறையா டைம் அதை போட வச்சுருப்பாங்க டீச்சர்ஸ் நமக்கு. அதனால தான் இன்றைக்கி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி அல்ஜிப்ராவிலையும் அதையெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக போயிடும். இல்லை அப்படின்னா நமக்கு அல்ஜிப்ராவும் ஒரு கஷ்டமான டாப்பிக்காகவே நமக்கு தெரியும். ஸோ அதனால் பேசிக் நல்லா வீடியோவை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம
அல்ஜிப்ராவில் வந்து பாலினாமியல்ஸில் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இது ரெண்டையும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அரித்மெட்டிக் ஆஃப் பாலினாமியல்ஸில் என்ன தியரி கொடுத்துருக்காங்க. ஸோ we now have a rich language of polynomials and we have seen that they can be classified in many ways as well. அதாவது பல்லுறுப்பு கோவைகளை பற்றி பாலினாமியல்ஸை பற்றி நம்ம வந்து ரிச் லாங்குவேஜ் ஆஃப் பாலினாமியல்ஸ் அதிக தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிளாசிஃபைட் இன் மெனி வேஸ் எஸ் ஃபாலோஸ், அது பல வகைகளை வந்து வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது என்னென்ன வகையில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப் பார்த்துருந்தோம் இல்லையா. அதாவது பேஸ்டு ஆன் தி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பொறுத்து மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலான்னு பார்த்துருந்தோம். அண்ட் பேஸ்டு ஆன் டிகிரி, அதனுடைய படியை பயன்படுத்தி வகைப்படுத்தலாம். படியை பயன்படுத்தி எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். லீனியர், டிகிரி 1 அப்படின்னா லீனியர், டிகிரி 2 அப்படின்னா குவாட்ரடிக் பாலினாமியல், டிகிரி 3 அப்படின்னா கியூபிக் பாலினாமியல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நவ் வாட் கேன் வி டூ வித் பாலினாமியல்ஸ். ஸோ இப்போ நாம் பல்லுறுப்பு கோவைகளை வைத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு. ஸோ இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத தெரியும், டிசெண்டிங் ஆர்டரில் எழுத தெரியும் நமக்கு. அது என்னென்ன டைப்பில் இருக்குதுங்கிறத டிஃபைன் பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும் நம்மளால். சரி சார், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஸோ கன்சிடர் ஏ பாலினாமியல் ஆன் எக்ஸ். ஸோ எக்ஸில் அமைந்த ஒரு பல்லுறுப்பு கோவைன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், எந்த வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி ஒரு பாலினாமியலுக்கு. ஸோ எக்ஸில் அமையக்கூடிய ஒரு வேரியபிள் ஒரு பாலினாமியல் நம்ம எடுத்துக்கிறோம். We can evaluate the polynomial at a particular value of x. அந்த பாலினாமியலில் x அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நாம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த பாலினாமியலோட வேல்யூ என்னங்கிறத எவாலுவேட் பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸினுடைய ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் அந்த பல்லுறுப்பு கோவையை மதிப்பீடு செய்யலாம் நம்ம. So we can ask how the function given by the polynomial changes as x varies. அதாவது எக்ஸினுடைய மதிப்பு மாறும் பொழுது, இப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்கும் பொழுது இந்த பி ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலுக்கு எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா அந்த பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியலுக்கு இன்னொரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ மாறும் பொழுது, எக்ஸினுடைய மதிப்பு மாறும் பொழுது பல்லுறுப்பு கோவையில் உருவான சார்பு எவ்வாறு மாறுகிறது என்பதை நம்ம வந்து யோசிக்கலாம். ரைட்டா? ஸோ ரைட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் p of x equal to 0 and solve for x. அப்படி இருக்கும்போது அந்த பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை p of x equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதி எடுத்துக்கிட்டு எக்ஸினுடைய மதிப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x minus 1 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல்னு வச்சுக்கோங்க. இதுதான் p of x. ஓகே, p of x equal to x minus 1. இந்த p of x-ஐ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும், x minus 1 equal to 0. ஸோ -1 வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, +1. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 1 அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் திஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வி வில் டூயிங் பிளண்டி ஆஃப் ஆல் திஸ் ஆஸ் வி கோ அலாங். ஸோ இந்த செயலை வந்து நம்ம நிறைய டைம் வந்து செய்யும் பொழுது இதே மாதிரி நமக்கு வந்து பல வகையான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் we can do with polynomials and that is to treat them like numbers. ஸோ இந்த செயலை வந்து நம்ம பலதரம் செய்யும் பொழுது எண்களை போன்றே வந்து இதையும் நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் நம்பர்ஸ், அதாவது ட்ரீட் தம் ஆஸ் நம்பர்ஸ். அதாவது பாலினாமியல்ஸையும் எது மாதிரி ட்ரீட் தம் ஆஸ் லைக் நம்பர்ஸ். இது போன்ற பல செயல்களை செய்ய இருக்கின்றோம். ஸோ அவற்றை நாம் எண்களை போன்றே செயல்படுத்த இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ we already have a clue to this at the beginning of the chapter when we saw that every positive integer could be represented as a polynomial. இந்த செயலினுடைய தொடக்கத்திலேயே, இந்த சாப்டரினுடைய இயலினுடைய தொடக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மிகை முழு எண் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது அப்படின்னாக்க எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் ஒவ்வொரு மிகை முழு எண்ணையும் ஒரு பல்லுறுப்பு கோவையாக எழுதலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், நான் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 5 அப்படிங்கிறது ஒரு நம்பரு, பட் இதையும் ஒரு பாலினாமியல் எழுதலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x to the power 0. இப்போ இது ஒரு பாலினாமியல் நமக்கு. ஓகே,
ஏன்னா வெறும் ஜீரோன்னு இருந்தால் கூட அது கூட என்ன பேர், ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போது ஜீரோன்னா என்ன அர்த்தம்? அப்போ 0x⁴ ப்ளஸ் 0x³ ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 0. இது பாருங்க, இப்போ இது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அப்போ இதுவும் ஒரு பாலினாமியல் தான் நமக்கு. அது மாதிரி வெறும் 5 இருந்தாவோ வெறும் 10 அப்படின்னு இருந்தாவோ இதையும் நம்பராகவும் எடுத்துக்கலாம், இது ஒரு பாலினாமியலாகவும் கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். ஸோ ஒவ்வொரு மிகை முழு எண்ணையும் ஒரு பல்லுறுப்புக்கோவையாக எழுத முடியும் அப்படிங்கிறது இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபாலோயிங் arithmetic we can try to add polynomials, subtract one from another, multiply polynomial, divide one by another. ஸோ எண் கணிதத்தை தொடர்ந்து பல்லுறுப்புக்கோவைகளையும் கூட்டுதல், ஒன்றிலிருந்து மற்றொன்றை கழித்தல், பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குதல், ஒன்றினை மற்றொன்றால் வகுத்தல் ஆகியவற்றை நம்ம முயற்சி பண்ண போகிறோம் இங்கே. Okay, so as it turns out, the analogy between numbers and polynomials runs deep, with many interesting properties relating them. அது பல்லுறுப்புக்கோவைகளோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்லுறுப்புக்கோவைகள் தொடர்பான ஆர்வம் அளிக்கும் பல பண்புகளை கற்கும் பொழுது எண்களுக்கும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கும் இடையே உள்ள ஒப்புமை வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. For now, it is fun to simply try and define these operations on polynomials and work with them. பல்லுறுப்புக்கோவைகளுடைய செயல்பாடுகளை எளிமையாக முயற்சி செய்து வரையறுப்பது ஒரு வேடிக்கையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது arithmetic of polynomials. நெக்ஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஓகே, எப்படி வந்து 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஆட் பண்ணுறது. இப்போ நம்பர் சிஸ்டத்தில் 5 ஒரு நம்பர், நமக்கு 3 வந்து இன்னொரு நம்பர். இது எப்படி ஆட் பண்ணுறது? 5க்கு அப்புறம் எவ்வளவு? 6, 7, 8. அப்போது இது வந்து நம்பர் சிஸ்டத்தில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதே மாதிரி 2 பாலினாமியல்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு வந்து அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஹவு டு ஆட் 2 பாலினாமியல்ஸ். ஓகே, பல்லுறுப்புக்கோவைகளுடைய கூட்டல் எப்படி நம்பர்ஸில் அடிஷனோ அதே மாதிரி பாலினாமியல்ஸ் வந்து அடிஷன் ரொம்ப முக்கியம் தம்பி, கரெக்டாக கவனிங்க. ஸோ த அடிஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் இஸ் ஆல்சோ ஏ பாலினாமியல். எப்படி 2 நம்பரை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒரு நம்பர் தான் ஆன்சர் கிடைக்கும். 73 ஆட் பண்ணால் இசட் கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி ஸோ 2 பாலினாமியல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரும் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ஒரு பாலினாமியல்ஸாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ 2 பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு பாலினாமியல் நம்ம P of Xன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது பாலினாமியல் Q of X. ஓகே, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு, அதனால் P of X Q of X அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த P of Xையும் Q of Xையும் ஆட் பண்ணால் என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இன்றைக்கி. ஸோ நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்லி லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடட். இது ரொம்ப முக்கியமான விஷயம், அடிஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒன்லி லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடட் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஓகே, இந்த லைக் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய டிகிரியை பொறுத்து தான் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனுடைய பவரில் இருக்குது இல்லையா, வேரியபிளோட பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3x² + 5x² gives 8x². ஓகே, நல்லா பார்த்துங்க, எப்படி 5ஐயும் 3 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 8 வருது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள், ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. 5 + 3 = 8 அப்படிங்கிறது நம்ம வந்து நம்பர்ஸில் படிச்சிருக்கோம். இப்போ என்ன இருக்கும், அதுக்கு பதிலாக பக்கத்தில் வந்து வேரியபிள் இருக்கும், அவ்வளோதான். 5x², இன்னொன்று 3x². இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? 8x² கிடைக்கும். என்ன சந்தேகம் பாருங்கள், எவ்வளோ ஈஸியானது பாருங்கள், அடிஷன் ஆஃப் 2 பாலினாமியல். அப்போது 2 பாலினாமியலை ஆட் பண்ணணும் அப்படின்னா எதை ஆட் பண்ணுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எதை ஆட் பண்ணுறோம்? அந்த பாலினாமியல்ஸ் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணுறோம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எதை ஆட் பண்ணுறோம்? ஸோ அந்த வேரியபிளை அப்படியே போட்டுக்கிட்டு வரோம். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். 5ஐயும் 3 ஆட் பண்ணி எவ்வளோ போடுறோம்? 8 போடுறோம்.
அப்போ சாதாரண அடிஷனுக்கும் பாலினாமியல் அடிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் நம்பரை பார்த்த இடத்துல அந்த நம்பருக்கு பக்கத்துலேயே நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா இந்த வேரியபிள் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருக்கலாம். இப்போ 5 + 3 = 8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல வேறு ஒரு வேரியபிள் இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்ததா, இப்போ 5x இது 3x ஆட் பண்ண எவ்வளவு 8x, அவ்வளோதான். என்ன கஷ்டம் பாருங்கள். ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ்னால் எது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் லைக் டேர்ம்ஸ். எக்ஸும் எக்ஸும் தான் லைக் டேர்ம்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டும் தான் லைக் டேர்ம்ஸ், எக்ஸ் கியூபும் தான் லைக் டேர்ம்ஸ். அதாவது லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்ட இயலும். அதான் வந்து அடிஷனுக்கான முக்கியமான ரூல்ஸே நமக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ லைக் டேர்ம்ஸை மட்டுமே ஆட் பண்ண முடியும், அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண முடியாது. அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஒரு டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இதுதான் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகே, அதாவது ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்ட முடியும், மாறுபட்ட உறுப்புகளை கூட்ட முடியாது. இந்த இடத்துல டேர்ம்ஸ் உறுப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய படியை வைத்து தான் பார்க்குறோம், அடுக்கை வைத்து தான் தீர்மானிக்கிறோம். ஓகே, அப்போ அடிஷனில் 2 பாலினாமியல்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க எப்படி ஆட் பண்ணணும்னா அந்த லைக் டேர்ம்ஸை எழுதுனா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் இப்போ 2 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்குது 28, 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ ஒரு 100 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 28 கூட 100 ஆட் பண்ணணும். இப்படியே போட்டு ஆட் பண்ணுவோம், இப்படி போட்டு ஆட் பண்ணி 318 எழுதுவோமா? இது கரெக்டாக இது கிடையாது. அப்போ இது 2 டிஜிட் நம்பர், இது 3 டிஜிட் நம்பர். அப்போ இதையும் நம்ம ப்ராப்பராக எப்படி எழுதுவோம், 2 டிஜிட் நம்பர் எப்படி எழுதிட்டு அடுத்தது வந்து 3 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி ஆர்டராக எழுதுவோமா? ஃபஸ்ட்டு 1's பிளேஸ், அடுத்து 2's பிளேஸ், 10's பிளேஸ், அடுத்து 100's பிளேஸ், இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். நம்பர் சிஸ்டத்துலேயே பாருங்கள் 2 நம்பரை ஆட் பண்ணுறது சாதாரண விஷயம். ஆனால் அந்த ஆட் பண்ணுறதுக்கு எப்படி எழுதக்கூடிய மெத்தடு பாருங்கள். எப்படி வேணாலும் 2 நம்பர் எழுதி ஆட் பண்ணிட முடியுமானா முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நமக்கு. அதே மாதிரி 2 பாலினாமியல்ஸ் ஆட் பண்ணனாலும் லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். Unlike terms such as 3x² 5x³ which when added gives 3x² + 5x³ a new polynomial. அப்போ அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பாலினாமியல் தான் க்ரியேட் ஆகுமே தவிர அதை 2 ஆட் பண்ண முடியாது. ஓகே, மாறுபட்ட உறுப்புகளை கூட்டினால் ஒரு புதிய பல்லுறுப்புக்கோவை கிடைக்குமே தவிர அது சாதாரணமாக கூட்டி அதுக்கான ஆன்சரை நம்ம போட முடியாது. இப்போ அதில் லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சது அவங்களுக்கு, x³ டேர்மையும் தான் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3x³ இதை வந்து 8x³ அப்படின்னு 2 ஆட் பண்ணால் 11x³. ஸோ இந்த இடத்துல வேரியபிளை கட்டாயம் போடணும். வித்தவுட் வேரியபிள் இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆன்சரில் கட்டாயமாக வந்து பாலினாமியல்ஸ் எழுதணும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் எழுதணும். ஓகே, எக்ஸ் வேரியபிளோட தான் பாலினாமியல்ஸ் நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.4 p(x) அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல், q(x) அப்படிங்கிறது இன்னொரு பாலினாமியல். ஃபைண்ட் p(x) + q(x). ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கிவன் பாலினாமியல் என்னங்கிறது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதியிருக்கோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தால் மட்டுமே ஆட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 டிஜிட் நம்பரையும் 3 டிஜிட் நம்பரையும் எழுதுறதுனா எப்படி எழுதுறது? ஏன்னா 28ஓட 1's பிளேஸில் 8 இருக்குது, 100ஓட 1's பிளேஸில் 0 இருக்குது. அதை 2 தான் 1 by 1 எழுதணும். அதேமாரி 10's பிளேஸில் என்ன இருக்கோ அதையும் 10's பிளேஸையும் தான் 1 எழுதணும். 100's பிளேஸையும் 100's பிளேஸையும் தான் 1 எழுதணும். நான் முன்ன போட்ட மாதிரி 28ன்னு போட்டு 100 இப்படி போட்டால் இது கரெக்டானா கிடையாது. அப்போ ஏன்னா இங்கே 1's பிளேஸ் 0, இது வந்து 8 அப்படிங்கிறது 10's பிளேஸ்க்கு போயிடுச்சிங்க. அப்போ இதை 2 இப்படி போட்டு ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஒரு பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து ஒரு சம்மெல்லாம் ஒரு 4 சம் போட்டிருக்கோம் நம்ம. அதாவது ஒரு பாலினாமியலோட பவர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடியது p(x) அப்படிங்கிறத எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க
4x ஸ்கொயர்டு மைனஸ் 3x ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாலினாமியல். q ஆஃப் x அப்படிங்கிறது இன்னொரு பாலினாமியல். x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இந்த செகண்ட் பாலினாமியல் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததுமே RHSல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கான்ஸ்டன்ட் டேர்மில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அடுத்தது எக்ஸுங்கிற வேரியபிள், தட் இஸ் x பவர் 0, அதுக்கப்புறம் x பவர் 1, அதுக்கப்புறம் x பவர் 2, அப்படியே போயிட்டே இருக்கும் லெஃப்ட் சைடில். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் எப்படி நம்பர்ஸில் ஒன்ஸ் பிளேஸோ அது மாதிரி பாலினாமியலில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய RHSல ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மில் இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸுங்கிற வேரியபிள், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப்னு வரிசையாக போகணும். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, அடுத்து எக்ஸுங்கிற டேர்மு, அடுத்தது எக்ஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப், அடுத்து எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 5, இந்த ஆர்டரில் இருக்கணும் நமக்கு. நம்ம இந்த ஆர்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது q ஆஃப் எக்ஸுங்கிறது ஆர்டர் கரெக்டாக இருக்குது. கான்ஸ்டன்ட் டைமு, எக்ஸுங்கிற டைமு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு. பட் p ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பிக்குதா, அடுத்தது எக்ஸ் கரெக்டு, ஆனால் அதுக்கு அடுத்தது 2x கியூப் வருது பாருங்க. அப்போது 4x ஸ்கொயரை விட எது பவர் அதிகம்? 2x கியூப் தான் அதிகம். அப்போ இந்த 2x கியூப் எங்கே இருக்கணும்? அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. அப்போ அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இங்கே எழுதுகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு டைமு 2x கியூப் அப்படி எழுதும் பொழுது அதனுடைய சைன் என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா அந்த சைன் வந்து அதனுடைய தான் 2, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல +2. அதனால் நம்ம இங்கே எழுதும் பொழுது +2x கியூப். ப்ளஸ்க்குனால நம்ம அந்த சைன் அந்த இடத்துல போடல. அதே ஒரு வேளை இந்த ப்ளஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் நம்ம எழுதும்பொழுது இங்கேயும் மைனஸ் போட்டிருந்தா மட்டுமே நம்ம எழுதுறது ரைட்டு, இல்லைன்னா இந்த இடத்துலையே சம் தப்பாகிடும். ஸோ பேசிக் கான்செப்ட் இந்த இடத்துலையே நமக்கு இல்லைன்னு ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும் பொழுது நம்ம சைன் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவிலேயே சொல்லியிருக்கோம். அதை திரும்ப எடுத்து டவுட் இருந்தால் திரும்ப எடுத்து பாடுங்க. 3.1ல் 4th வந்து ஒரு 4 சம்ஸ் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருப்போம். நமக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது நமக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2x கியூப், அடுத்தது 4x ஸ்கொயர் டைம் கரெக்டாக இருக்குது. 4x ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் டைம் தான், அதுவும் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டைம், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும் பொழுது ரெண்டையும் 1 by 1 கரெக்டாக எழுதணும் மறுபடியும். அதுதான். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. செகண்ட் பாலினாமியல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 4 டேர்ம்ஸையும் 3 டேர்ம்ஸையும் எழுதும் பொழுது அந்த டேர்ம்ஸை வந்து லைக் டேர்ம்ஸை 1 by 1 எழுதணும். அதுதான் முக்கியம். எப்படி வந்து ஒன்ஸ் பிளேஸை கரெக்டாக ஒன்ஸ் பிளேஸில் எழுதணுமோ, 2 ஒன்ஸ் பிளேஸையும் 1 by 1 எழுதுகிறோம். 10s பிளேஸ் ரெண்டையும் நம்பர்ஸில் 1 by 1 எழுதுகிறோம். 100 பிளேஸ் ரெண்டையும் 1 by 1 எழுதுகிறோமோ அது மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டையும் 1 by 1 எழுதணும். எக்ஸ் டேர்ம்ஸ் ரெண்டையும் 1 by 1 எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் ரெண்டையும் 1 by 1 எழுதணும். எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் ரெண்டையும் 1 by 1 எழுதணும். அப்போ ஒருவேளை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்பொழுது இடையில ஒரு வேரியபிள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம என்னென்னு போட்டுக்குவோம்? 0, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 0ன்னு போட்டு அந்த வேரியபிள் எழுதிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எழுதணும். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு இது செகண்ட் பாலினாமியல் கீழே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த எக்ஸ் கியூப் டேர்ம் இந்த இடத்துல போடலை, ஏன்னா அதுதான் இனிஷியல் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இடையில மிஸ் ஆகிருந்தால் எழுதலாம். ஃபஸ்ட்டில் எழுதிருக்கும்போது தேவையில்லை. இருந்தாலும் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கணும்? 0x கியூப் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ், ஏன்னா ஆல்ரெடி அந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. ஓகே, இப்போ எப்படி ஆட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் நம்ம வந்து அல்ஜிப்ராயில் 2 பாலினாமியல் ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூவில் அடிஷன் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடிஷனை பொறுத்தவரையிலும் 2 நம்பரும் சேம் சைன் அப்படின்னா ஆட் பண்ணி அதே சைனை போட்டுக்கணும். ஸோ இது பேசிக். இது நமக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். ஸோ வேரியபிள் வந்து அதுக்கு நேராக அந்த வேரியபிள் அப்படியே வந்துடணும். அடிஷனை பொறுத்தவரையிலும் பார்த்துக்குங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ 2 நம்பருமே ப்ளஸில் இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் +5 +3 ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும்? +8. ஓகே, இது ஒன்று மெத்தட் முடிஞ்சிச்சா? அடுத்து ரெண்டுமே மைனஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் -5, இன்னொன்று -3. இந்த இடத்துல ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஏடு தான். நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே அடிஷன் மட்டுமே, மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ரெண்டுமே சேம் சைன் அப்படின்னா ஆட் பண்ணி அதே சைனை தான் போடணும். 5 + 3 8, ரெண்டுமே மைனஸ்னால் -8. இல்லைன்னா இதுக்கு ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். நிறைய பேர் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லோயர் கிளாஸில் தவறான ஒரு வழியில் கற்றுருக்கோம். மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பாதை அது.
மைனஸ் இன்ட்டு மைனஸ், ரெண்டு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது தான் ப்ளஸ் ஆகுமே தவிர ஆட் பண்ணும் பொழுது மைனஸையும் ஆட் பண்ணும் பொழுது மைனஸே தான் நமக்கு. அதே மாதிரி எப்படி ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணும் பொழுது நம்ம ப்ளஸ் போடாமல் 8ன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருக்குது பட்சத்தில் நம்ம ப்ளஸ் போட்டு தான் எழுதுவோம். நடுவாண்டு இருக்கக்கூடிய இந்த டேர்ம் பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் போடுறோம். எப்போ ப்ளஸ் சைனை நம்ம யூஸ் பண்ணாமல் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது ப்ளஸ் இருந்தால் சைன் போட மாட்டோம், மைனஸ் இருந்தால் கட்டாயமாக போட்டு எழுதுவோம். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போது பாலினாமியலில் அடிஷன் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து ரெண்டுமே வந்து ப்ளஸில் இருந்தால் +8, ரெண்டுமே மைனஸில் இருக்குதுன்னா -8. இதில் எதாவது டவுட் இருக்கா? அடுத்தது என்னென்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ். ஸோ இதான் மூணு கேட்டகரி தான். இந்த 1 + 1 மைனஸ்ன்னு வரும் பொழுது இந்த இடத்துல அடிஷன் அப்படிங்கிறது ஒரு சப்ட்ராக்ஷனாக தான் நடக்கும், கூட்டலானது கழித்தலாக மாறிடும். ஓகே, 1 ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் +5 -3 இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று -5 + 3. ஸோ ரெண்டுமே ஒரே நம்பர் தான், பட் ஆனால் ரெண்டு நம்பருக்கான சைன் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர், இது தெளிவாக தெரியணும். இதுதான் நம்ம தப்பு பண்ணக்கூடியது. ஏன்னா ஒரு பாலினாமியல்ஸில் வந்து அடிஷன் ஆகட்டும், சப்ட்ராக்ஷன் ஆகட்டும், மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும், அந்த பாலினாமியலில் 4 டேர்ம்ஸ் ஆர் 5 டேர்ம்ஸ் ஆர் 3 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் அது ஆன்சர் கரெக்டு. ஸோ அதில் 2 கோஎஃபிஷியன்ட் வந்து நான் கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன் சார், 2 டேர்ம்ஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு டேர்ம்ஸில் மட்டும் வேல்யூ தப்பு அப்படின்னா டோட்டலாக அந்த சம் வந்து தப்பாக தான் அர்த்தம் நமக்கு இந்த இடத்துல. ஸோ பாலினாமியல்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஆட் பண்ணும் பொழுது சைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். +5x வர இடத்துல -5x அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு, அவ்வளோதான், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பேசிக்கான கால்குலேஷன். நமக்கு இந்த பேசிக் எப்படி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து 10th போகும்பொழுது அதில் 11th 12th போகும்பொழுது அல்ஜிப்ரா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம லோயர் கிளாஸில் ரொம்ப பிகினிங்கில் நம்ம படிச்சுக்கிட்ட பேசிக் கான்செப்ட். நமக்கு இதெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த டவுட்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் மேக்ஸில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் வந்து அதையெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஒருவேளை அப்போ உங்களுக்கு கற்றுக்கலினா கூட அட்லீஸ்ட் இப்போவாவது ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸே எனக்கு தப்பாக வருது சார் அப்படின்னா எழுதுங்க. இதே மாதிரி ஒரு 100 நம்பர் எழுதி கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஆன்சர்னு போடுங்க. இது மாதிரி ஒரு 100 நம்பர் எழுதி கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொரோனாங்கிற பீரியடில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோம். இந்த டைமை வந்து இந்த மாதிரி பேசிக் கற்றுக்கிறதுக்காவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டேபிள்ஸ் தெரியாதவங்க டேபிள்ஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு 16 வரலும், மாவது பாட்டமாக 1 to 20 வரலும், ஒரு 16 வரலாம், அட்லீஸ்ட் ஒரு 12 வரலும் மாவது ட்ரை பண்ணுங்கள், படிங்க, எழுதுங்க, சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கை நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் டேபிள்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது கால்குலேஷன் போட முடியுமா? ஸோ கட்டாயமாக வந்து கால்குலேஷன்ஸ் தேவை. இப்போ இல்லை அப்படின்னாலும் நீ வந்து ஹையர் ஸ்டடீஸ் போய் +1 +2 படித்தாலும் காலேஜ் படித்தாலும் நமக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது, இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஸோ லோயர் கிளாஸில் நம்ம வந்து சரியாக கற்றுக்கல அப்படின்னா கூட ஒரு காலேஜ் போனதுக்கப்புறம் +5 -3 ஆட் பண்ணி நம்ம 8 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள். இது நல்லா யோசிச்சு பார்த்துங்க. ஸோ நம்மளுடைய ஏஜ், அதாவது இந்த ஒரு 12, 13, 10 to 15 வயசுக்குள்ளார கற்றுக்க வேண்டியதை 20 வயசில் போய் கற்றுக்க முடியாது. அன்றைக்கி வந்து இது நமக்கு படித்தோம் அப்படின்னா அன்றைக்கி நமக்கு அது அசிங்கம். பட் 10 வயசில் படிக்காத 12 வயசில் படிச்சிடலாம். பட் அதை 22 வயசில் படிக்க முடியாது. அப்படி அங்கே போய் நம்ம அதை கற்றுக்கிட்டோம்னா அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் பொறுத்தவரையிலும் கட்டாயமாக பேசிக்கை கற்றுக்கலாம். இப்போ இந்த 2 நம்பருமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்பொழுது என்ன சார் பண்ணணும்னா இதுக்கு பேர் அடிஷன் கிடையாது. எப்படி லாஸ்ட் 2 இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் இதே நம்பர் தான் எழுதியிருந்தோம், பட் 2க்குமே ப்ளஸ் போட்டிருந்தோம், இன்னொன்று 2க்குமே வந்து மைனஸ் போட்டிருந்தோம். அதனால் 2 ஆட் பண்ணி இதுக்கும் 8 தான், இதுக்கும் 8 தான் போட்டோம். ஏன்னா ஒன்று வந்து +8, இன்னொன்று -8. ஆனால் இந்த இடத்துல 8ன்னு போட்டோம்னா தப்பு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பேருக்கு தான் நமக்கு அடிஷன், பட் ஆனால் 2 வெவ்வேறு சைனாக இருக்கும் பொழுது நம்ம அந்த அடிஷனை எப்படி செய்வோம் அப்படின்னா ஒரு சப்ட்ராக்ஷனாக தான் செய்வோம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். அப்போ அதை எப்படி சார் எழுதுறது பாருங்கள். இந்த ஒரு சம்மு, இந்த ஒரு நம்பரை வச்சே நான் வந்து ஒட்டுமொத்த விளக்கத்தையும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சம்ஸ் வரும் பொழுது நான் ஆன்சர் மட்டும் தான் சொல்லிட்டு போவேன். ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ +5 -3 அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று -5
ப்ளஸ் 3. இதுக்கு ரெண்டுக்கும் ஆன்சர் என்ன நீங்களே சொல்லியிருக்கலாம் நேரம், இருந்தாலும் நம்ம போட்டுருவோம். அப்போ இது ரெண்டுமே வெவ்வேறு சைனாக இருக்கும் பொழுது, ஒன்று ப்ளஸ்லேயும் ஒன்று மைனஸ்லேயும் இருக்கும் பொழுது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். இப்போ 5லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் சொல்லும் பொழுது இதில் வந்து என்ன பண்ணலான்னா 3 மேலே கூட இருக்கலாம், 5 கீழே கூட இருக்கலாம். சைனை பற்றி கண்டுக்காதீங்க, ஏன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ் அவ்வளோதான் கான்செப்ட்டு. அப்போ சைன் 2 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நம்பர் வேணாலும் மேலேயும் கீழேயும் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. எப்போ இருந்தாலும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்க, அதுதான் கான்செப்ட். ஸோ 5 மைனஸ் 3 எவ்வளவு? 2. இதுக்கும் 5 மைனஸ் 3 எவ்வளவு? 2. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது சைன். சைன் என்ன அப்படின்னா எப்போவுமே எந்த நம்பர்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூவோட சைன் என்ன? விச் இஸ் தி சைன் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர். மிகப்பெரிய எண்ணினுடைய குறியீடு என்னவோ அதுதான் ஆன்சரில் போடணும். இப்போ இங்கே ப்ளஸ் பெருசு, மைனஸ் வந்து சின்னது. ஸோ ப்ளஸ்ஸோட சைன் பெருசுங்கிறதுனால +2. இதில் மைனஸ் நம்பர் தான் பெருசு, ப்ளஸ் சின்னது. ஸோ -2. இவ்வளோதாங்க. ஸோ அப்போ அந்த அடிஷன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் அதுவும் அடிஷனாக தான் செய்வோம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ 4 டைப்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒன்று ரெண்டுமே ப்ளஸில், ஆன்சர் ப்ளஸில் தான் இருக்கும். இன்னொன்று ரெண்டுமே மைனஸில், ஆன்சர் மைனஸில் தான் இருக்கும். இன்னொன்று 1 ப்ளஸ் 1 மைனஸ். அப்படி 1 ப்ளஸ் 1 மைனஸ் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து மேலே கீழே எந்த நம்பர் இருந்தாலும் ரெண்டுமே சைன் வெவ்வேறையாக இருக்கிற பட்சத்தில் சப்ட்ராக்ட் தான் பண்ணணும், நல்ல மைண்டில் செட் பண்ணிக்கோ. இப்போ 5 + 3 8 அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. அப்போ -3 + 5 அப்படின்னு வரும் பொழுது இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3 - 5ன்னு படிக்காதீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல எங்கே பெருசு எங்கே சின்னது அப்படின்லாம் பார்க்காத, சைனை பற்றி பார்க்காதீங்க, எது மேலே எது கீழேலாம் பார்க்காத. எது லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 5 லார்ஜஸ்ட் நம்பர், 3 ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 5 - 3 2. பெரிய நம்பர் எது? 5. அதனுடைய சைன் எது? ப்ளஸ். ஸோ +2. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாலினாமியல் அடிஷனுக்கு வந்துடலாமா? கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே படித்த ஒரு விஷயம் தான், அதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அடிஷன் பண்ணும் பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்கே 1 டிஜிட்லேருந்து நம்ம ஒவ்வொரு டேர்மாக நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்லேருந்து இப்படி பின்னாடி ரிவர்ஸில் ஆட் பண்ணிட்டு வரலாம், நம்பர்ஸில் ஆட் பண்ணுற மாதிரியே. ஏன்னா அதே கான்செப்டே வச்சுக்கிங்க. நம்பர்ஸில் எப்படி வந்து நம்ம டிஜிட்ஸை வந்து 1 by 1 எழுதி நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்கிட்டு வரோமோ அதே கான்செப்டை பாலினாமியல்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணும்பொழுது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வேரியபிள்ஸாக இருந்தால் அந்த வேரியபிளை அதுக்கு நேராக போட்டுக்கிறோம். கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், 5 4 அதனுடைய சைன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இப்போ 5 4 அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் சைன் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காது, இங்கே இருக்காது. அப்போ அதனுடைய பின்னாடி தான், பேக் சைடு தான் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு இருக்காது. அந்த நம்பர்ஸோட பேக் சைடில் தான் அதனுடைய சைன் இருக்கும், அதை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியம். +5 + 4. ஸோ ரெண்டுமே சேம் சைனாக ஆட் பண்ணால் +9. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா -3x + 2x. இந்த எக்ஸுக்கு எக்ஸ் வேரியபிள் நமக்கு, அப்போ நம்பர்ஸ் மட்டும் தான். -3 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ரெண்டு சேம் சைனான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ப்ரொசீஜரில் வந்துடணும் மனசுக்குள்ளார. அப்போ ரெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரெண்டு வெவ்வேறு சைனில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்டை தான் பண்ணணும். 3ல் 2 போயிடுச்சுன்னா அவ்வளவு 1. வேரியபிள் என்ன இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். ஸோ எக்ஸ். ஸோ -1x. இந்த கோஎஃபிஷியன்ட் 1 போட்டாலும் போடலாம், போடாட்டி அந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம், பாலினாமியல்ஸை பொறுத்தவரையிலும் 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் ஞாபகம் வச்சுங்க. இப்போ x² எழுதுனா கூட அந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம், 1x² இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 1 போட்டாலும் 1 தான், போடாட்டியும் 1 தான். ஸோ அந்த கான்செப்டில் இந்த இடத்துல நம்ம 1 போடல. ஸோ -x. கிரேட்டர் நம்பர் மைனஸு, கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -x. இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x². இந்த இடத்துல x² மட்டும் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் காணாமே நினைக்காதீங்க. கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ +4, இதுவும் +1 எவ்வளவு 5x². வேரியபிள் அப்படியே வந்துடும் நேருக்கு நேர். அடுத்தது x³ டேர்மு. இந்த இடத்துல நம்ம டேர்ம் போட்டிருந்தா 0x³ போட்டிருப்போம்.
அப்போ எக்ஸ் கியூப் போட்டுருவோம் 2 + 0 2. ஸோ அது இல்லை, டைரெக்டாக 2x³ தூக்கி அப்படி எழுதிடலாம். ஏன்னா இந்த இடத்துல எந்த டேர்முமே இல்லை அப்படிங்கிறதுனால தேவையில்லை. ஒருவேளை சென்டரில் ஒரு டேர்ம் விடுபட்டு இருந்தால் நம்ம 0ங்கிறத கட்டாயமாக அந்த 0xன்னு போட்டுக்கணும். ஓகே, இதை பாலினாமியல் அடிஷன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? 5 + 4 9, -3 + 2 ஆட் பண்ண முடியாது, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, மைனஸ் தான் பெரிய நம்பர். ஸோ -1x, 4x² + 1x², 5x², 2x³ அப்படி போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ஆன்சர். நமக்கு ரெக்கார்ட் பாலினாமியல் p(x + q(x) = 2x³ + 5x² - x + 9. அப்போ இது ஒரு பாலினாமியல், q(x)ங்கிறது இன்னொரு பாலினாமியல். ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு இன்னொரு பாலினாமியல் ஆன்சராக கிடைக்குது. அதை தான் கீழே வந்து ஹிண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ we see that p(x + q(x) is also a polynomial. p(x + q(x) is also a polynomial. Hence the sum of any two polynomials is also a polynomial. இந்த p(x + q(x) அப்படிங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவையே. ஸோ இரு பல்லுறுப்புக்கோவைகளுடைய கூடுதல் மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலிருந்து எக்ஸாம்பிள் 3.4லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அடிஷன் அப்படிங்கிறது எப்படின்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்பரை மாற்றி எழுதி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நம்ம புக்லேயும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம் பாருங்க. ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5th. ஃபர்ஸ்ட் ஒன் p(x) அப்படிங்கிறது 6x² - 7x + 2. q(x) அப்படிங்கிறது 6x³ + -7x + 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். add the following polynomials and find the degree of the resultant polynomial. ஸோ இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. டிகிரின்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய படி என்ன, அதாவது ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் அதனுடைய டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம கேட்குறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா h(x) கொடுத்துருக்காங்க, f(x) கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணணும். தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னாக்கா f(x) ஒன்று, g(x) கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பாலினாமியலோட நேம் தான் இந்த p(x), h(x), q(x) நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மொத்தம் 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3. ஸோ அதனுடைய ஆன்சர் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், நமக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல்ஸ் அதனுடைய அடிஷன் இப்படி ஆட் பண்ணால் என்ன ஆன்சர், அதனுடைய டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினாமியல் என்ன. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது தெளிவாக பார்த்துங்க, அதனுடைய டிகிரி கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ p(x) அப்படிங்கிறது 6x² - 7x + 2. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. x², x கான்ஸ்டன்ட்டு. ஆனால் q(x) பாருங்கள், x³ அப்புறம் x இருக்குது, எந்த டேர்ம் இல்லை, x² டேர்ம் இல்லை. அப்போ இந்த பாலினாமியலில் x³ டேர்முக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், 0x² ஒரு டேர்மை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்குது, 15 இருக்குது. அப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியலை தூக்கி அப்படியே எழுதியாச்சு, ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே சமயத்தில் செகண்ட் பாலினாமியலில் நமக்கு x² டேர்ம் இல்லை, அதுக்கு பதிலாக 0x² அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இந்த மைனஸ் வந்து எக்ஸ் டேர்மோட சைன் அது. ஓகே, அது அங்கே கரெக்டாக வந்துடணும். ஸோ x³ டேர்ம் அப்படிங்கிற பொழுது x² டேர்ம் எங்கே, x³ டேர்ம் ரெண்டு x² டேர்ம் x³ டேர்ம் வரிசையாக நேராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி நம்ம எழுதும்போது எழுதக்கூடாது. நான் ஏதோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 28 100 எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் யோசிச்சு தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டில் 3 டேர்ம்ஸ் இருக்கா, செகண்ட்லேயும் 3 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இடையில ஒரு டேர்ம் இல்லை, x² இல்லை. அப்போ இதில் 4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ அதை 1 by 1 எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்புறம் x, அப்புறம் x², அப்புறம் x³. அப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 6x³ + 0x². இந்த கோஎஃபிஷியன்ட் 0 போகிற இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வந்துடும், +0 போகிறதா -0 போகிறதான்னு. அதுவே கோஎஃபிஷியன்ட் 0 தான். நம்பரில் +0 கூட்டினா என்ன வரும், -0 கூட்டினா என்ன வரும், எதை கூட்டினாலும் 0 தான். ஸோ அதனால் வந்து மைனஸ் அங்கே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் தேவையெல்லாம் பண்ண வேண்டாம். 0ன்னு கோஎஃபிஷியண்ட்டை போடுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவாகவே இருக்கிறதா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ +0 நமக்கு. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். 6x³ + 0x² - 7x + 15. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்பொழுது எப்போயுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுக்குமே என்ன சைன் பாருங்கள், ரெண்டுமே +2 + 15 ரெண்டுமே சேம் சைன். அப்போ அப்படியே ஆட் பண்ணால் ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாமா? அப்போ 15 + 2 அல்லது 2 + 15 எவ்வளவு, 17. அடுத்தது எக்ஸ் டேர்ம் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7.
அடுத்தது எக்ஸுங்கிற வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் அதுவும் -7. ரெண்டுமே சேம் சைன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் அப்படியே போட்டுக்கணும். 7 + 7 14. ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னு படிச்சிடாதீங்க. தயவு செய்து மைனஸ் 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 ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறத வந்து நிறுத்திடுங்க. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸில் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமையே நம்ம வந்து தப்பாக எழுதிக்கிட்டே தான் வந்துகிட்ருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. என்னைக்கு மனசுக்குள்ளார மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாவே நம்மளை அறியாமையே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு மனசு சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வரும் பொழுது நம்மளை அறியாமையே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிற இன்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ அப்போ தான் அது ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸை நேராக 1/1 பார்த்துட்டு அதை வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிங்கன்னா இந்த சம்மே தப்பு, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சதப்போ? அடுத்து பாருங்கள், 6x² + 0x². அந்த வேரியபிள் அப்படியே போட்டுக்கலாம். 6 + 0 0 அப்படியே. x³ மேலே கிடையாது. ஸோ 6x³ அப்படியே வந்துடுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, என்னுடைய டிகிரி என்ன? ஹையஸ்ட் பவர் x³. ஸோ பவர் 3. ஸோ டிகிரி வந்து 3, அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சுதா? ஓகே, அடுத்த செகண்ட் சம் போலாமா? செகண்ட் பாருங்கள், h(x) 7x³ - 6x + 1. சம்மு பார்க்கும் பொழுதே நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதான்னு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு போயிடணும். x³ இப்போ ரீட் பண்ணும் பொழுது 7x³ - 6x, அடடா x² நம்ம காணாமே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணணும். அப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சிருக்கோம் கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாலினாமியல்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லாமல் எழுதினால் ஒரு சில சம்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகும். அதில் அடிஷன் சப்ட்ராக்ஷனும் உண்டு. ஓகே, மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தாங்கன்னு நமக்கு இந்த விஷயம் பொருந்தாது. அதே மாதிரி டிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிஷன் ஆகட்டும், சப்ட்ராக்ஷன் ஆகட்டும், மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன், அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன், இது மூணுக்குமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். பவர்ஸ் வந்து ஆர்டரில் இருக்கணும். டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ் தான் 1/1 எழுதணும். இல்லைன்னா இப்போ இடத்துல x³ டேர்மையும் x² டேர்மையும் 1/1 எழுதிடுவோம். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 14க்கு இது போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாமா? இது வந்து செகண்ட் பாலினாமியல் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. இதில் மட்டும் x² டேர்ம் இல்லை. ஸோ 0x² அப்படிங்கிறத போட்டாச்சு. ஓகே, ஸோ இங்கே ஆட் பண்ணும்பொழுது எடுத்ததுமே பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். +1 - 9 +1 - 9 +1 - 9. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 10 அப்படின்னு போடலாமா? போடக்கூடாது. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னேன்? எப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும்? ரெண்டும் சேம் சைனில் இருந்தால் ஆட் பண்ணணும். 9 + 1 10, 1 + 9 10. ஆனால் இது ரெண்டுமே வெவ்வேறு சைனு, அப்போ இங்கே 10 வராது. அப்போ எப்படி சார் போடணும்? ஒன்று வந்து +1, இன்னொன்று -9. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். 9ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ சார்? 8. அண்ட் புட் தி லார்ஜஸ்ட் நம்பர் சைன். லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ த ஆன்சர் இஸ் -8. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது செகண்ட் டேர்ம் எக்ஸுங்கிற டேர்ம். ஃபஸ்ட்டு பாலினாமியலில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -6. ரெண்டாவது பாலினாமியலில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் +17. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டுக்கும் சைன் என்ன சைன்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போது இங்கே ஆடு கிடையாது, சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட் லார்ஜஸ்ட் ஸ்மால் நம்பர் ஃப்ரம் லார்ஜஸ்ட் நம்பர். பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 17லேருந்து 6 மைனஸ் பண்ணுறோம். 17ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 11. பெரிய நம்பரோட கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ +11x. அடுத்தது x² டேர்ம் வந்து இங்கே 0, இங்கே x² டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 7. ரெண்டுமே சேம். 7 + 0 7. இங்கே இந்த டேர்ம் நம்ம போடல, இல்லைன்னா 0x³ வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில், பட் தேவையில்லை. ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால தேவையில்லை. ஸோ 7x³ அப்படி இங்கே வந்துடும். 7y² 7x² அப்படி இங்கே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு தான் அடிஷன். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ இந்த இடத்துல ரெண்டையுமே சப்ட்ராக்ட் தான் பண்ணுறோம்.
ஓகே புரிஞ்சுதா? ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பவர் வந்து 3. ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து டிகிரி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் சம் பாருங்கள். எக்ஸ் டு தி பவர் 4லேருந்து ஆரம்பிக்குது, இது எக்ஸ் க்யூப்லேருந்து ஆரம்பிக்குது. எக்ஸ் டு தி பவர் 4 கொடுத்துட்டாங்க, 16 எக்ஸ் டு தி பவர் 4, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே என்ன இல்லை, எக்ஸ் க்யூப் டேர்ம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்முக்கு வந்துட்டாங்க, இன்னொன்று எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ 2 டேர்ம் விடுபட்டு இருக்குது. செகண்ட் பாலினாமியலையும் 6x கியூபுக்கு அப்புறம் எக்ஸுக்கு வந்துட்டாங்க, அப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. எக்ஸுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்குது, அப்போ செகண்ட்லேயே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இதெல்லாம் டம்மியான ஒரு டேர்ம். ஓகே இந்த டேர்ம்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், எல்லாம் முக்கியமாக ப்ளஸ் தான் போட்டிருப்போம் பாருங்கள். ஓகே இப்போ புரிஞ்சுதா? அப்போ என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 16x to the power 4 plus 0x cube minus 5x squared plus 0x plus 9. ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து 0 இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா தப்பு. வெறும் 0 இல்லாமல் எழுதுனீங்கன்னா என்ன இருக்கிறதா அர்த்தமாயிடும், 1 இருக்கிறதா அர்த்தமாயிடும். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியாச்சு, ஒன்றும் டவுட் இல்லையே. அப்போ ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஆடுக்கு நாம் சொன்ன அதே கான்செப்ட் தான். கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுக்கும் பாருங்கள், ரெண்டு வெவ்வேறு சைனில் இருக்குது. அப்போ ரெண்டு என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 15ல் 9 போயிடுச்சுன்னா அவ்வளோ 6, கிரேட்டர் நம்பர் மைனஸ், ஸோ -6. ஓகேவா? அடுத்தது 0 + 7 7x. அடுத்து -5 + 0 -5 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். 0 - 6x cube -6x cube 16x power 4க்கு அப்படியே 16x power 4. இதில் எங்கே ஆட் பண்ணணும்னு பாருங்கள். இதையும் அப்படியே போட்டாச்சு, இதையும் அப்படியே போட்டாச்சு, இதையும் அப்படியே போட்டாச்சு, இதையும் அப்படியே போட்டாச்சு. ஏன்னா இங்கேயும் ஒன்று 0, இதுலேயும் ஒரு டேர்ம் 0, இதுலேயும் இந்த டேர்ம் 0, இதுலேயும் இந்த இடத்துல 0. அப்போ ஆட் பண்ண வேண்டியது இது ஒன்று தான் ஆன்சர். இது ஒன்றையும் கரெக்டாக போட்டிங்கனாக்கா ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிடலாம், எந்தெந்த டேர்ம் இருக்குது அப்படி தூக்கி எழுதிடலாம். ஸோ -15 + 9 அல்லது +9 - 15 ரெண்டு வெவ்வேறு சைனில் இருக்குது. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். ஸோ இதுதான் தேர்ட் பாலினாமியலுக்கான ஆன்சர், f(x) + g(x). ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்கா? அடிஷன் அப்படிங்கிறத தரவாயிட்டீங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் போகலாமா? ஓகே சப்ட்ராக்ஷன் பாருங்கள். The subtraction of two polynomials is also a polynomial. எப்படி அடிஷனில் ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ண அடிஷன் அதுவும் ஒரு பாலினாமியலாக கிடைச்சோ, அதேமாதிரி ரெண்டு பாலினாமியலை செப்பரேட் பண்ணும்போது அதனுடைய ஆன்சரும் ஒரு பாலினாமியலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நோட் பாருங்கள். ஒன்லி லைக் டேர்ம்ஸ் கேன் பி சப்ட்ராக்டட். ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கழிக்க முடியும். 8x² - 5x² gives 3x². இப்போ நம்ம இப்படி எழுதுவோம்ல, 8 - 5 எவ்வளவு 3 அப்படி எழுதுவோம். இது சப்ட்ராக்ஷன் ஆர்டினரியா. இதுவே கொஞ்சம் மாற்றி வேரியபிளோட 8x 8x³ - 5x³ எவ்வளவு? எப்படி 8லேருந்து 5 போனால் 3யோ அது மாதிரி 8x³ 5x³ போயிடுச்சுன்னா 3x³. அடிஷனில் எப்படி வேரியபிள் அப்படியே போட்டோமோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷனும் வேரியபிள் அப்படியே தான் போட்டுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ 8x³ - 5x³ = 3x³. ஓகே ஸோ எக்ஸாம்பிள் 3.5 பாருங்கள். p(x) அப்படிங்கிறது 4x² - 3x + 2x³ + 5. q(x) அப்படிங்கிறது x² + 2x + 4. தென் ஃபைண்ட் p(x) - q(x). ஸோ கொடுத்துடைய பாலினாமியல் பாருங்கள், ஆர்டர் மாறி இருக்குது. ஸோ ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாம். 2x³ + 4x² - 3x + 5. q(x) வந்து x² + 2x + 4. ஸோ இங்கே x² + 2x + 4. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. நமக்கு செப்பரேட் பண்ணும்பொழுது எப்படி சார் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னாக்க செகண்ட் பாலினாமியலோட சைனை மாற்றி ஆட் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்பர்ஸில் 5 - 3ன்னு எழுதிடலாம். அதுவே கீழே எழுதும் பொழுது 5 3 1/1 எழுதும் பொழுது இது செகண்டில் வந்து இருக்கக்கூடிய சைனை மாற்றணும். 5 - 3 2 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாலினாமியல் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் பாலினாமியல்ஸோட சைனை மாற்றிட்டு சப்ட்ராக்ஷனை அடிஷனாக தான் நம்ம பண்ண போகிறோம் இங்கே. ஓகே நல்லா பார்த்துக்குங்க, பேருக்கு தான் இது பாலினாமியலில் சப்ட்ராக்ஷன்,
பட் ஆனால் என்ன பண்ண போகிறோம், அடிஷனாக தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத கழித்தலை வந்து கூட்டலாக செய்யும் பொழுது செகண்ட் பாலினாமியல் இரண்டாவது பல்லுறுப்புக்கோவையினுடைய கெழுக்களினுடைய குறியை மாற்ற வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சைன் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதை மாற்றினா என்ன ஆகிடும், மைனஸ். அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். அதே மாதிரி எக்ஸோட டைம் வந்து ப்ளஸ் இருக்கா, அப்போ அதை சைனை மாற்றினீங்கன்னா மைனஸ். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கா, இதை சைனை மாற்றினீங்கன்னா மைனஸ். ஸோ இந்த சைன் செகண்ட் டேர்மோட சைன் மூணுமே ப்ளஸில் தான் இருக்குது, மூணையும் மாற்றிடணும் மைனஸ். அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ சைனை மாற்றிட்டு அடிஷன், சைனை மாற்றலைன்னா சப்ட்ராக்ஷன், சைனை மாற்றிட்டீங்கன்னா அடிஷன். ஸோ அடிஷன் அப்படிங்கிற பொழுது நம்ம முன்ன சொன்ன அதே ரூல்ஸு தான். இப்போது இந்த சைனை மாற்றி ப்ராக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் எல்லாம் நீங்கள் மறந்துடணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய ஒரிஜினல் சைன், அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல +5, இது -4. ஓகே, அப்போ ரெண்டு வெவ்வேறு சைன், அப்போ ரெண்டு செப்பரேட் தானே பண்ணணும். அப்போ 5ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 1. கிரேட்டர் நம்பர் ப்ளஸ், ஸோ +1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து இங்கே -3x, இந்த இடத்துல சைனை மாற்றும் பொழுது -2x. அப்போ ரெண்டுமே சேம் சைன், -3 -2 -5. ஓகே, +4 -1x². ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ஸோ 4ல் 1 போயிடுச்சுன்னா 3x². 2x³ இந்த இடத்துல 0 தான். ஸோ அது 2x³ அப்படியே வந்துடும். அப்போ நமக்கு 2x³ + 3x² - 5x + 1 அப்படியே நமக்கு கிடைக்குது. ஸோ we see that p of x minus q of x is also a polynomial. Hence the subtraction of two polynomials is also a polynomial. எப்படி p of x plus q of xங்கிறது ஒரு பாலினாமியலாக இருந்ததோ அதே மாதிரி p of x minus q of x அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் தான். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி எக்ஸசைஸில் 6th பாருங்கள் ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சப்ட்ராக்ஷனில். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.